திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சருமாகவும் இருந்து வந்த பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என ஆளுநர் ரவி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருந்ததன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக வழக்கானதை தொடர்ந்திருந்தார். ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடுத்திருந்த வழக்கில் குறிப்பாக பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் அவருக்கான தண்டனையானது இடைக்கால தடை உத்தரவு போட்டிருப்பதன் காரணமாக அவர் அமைச்சராவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக அரசை பழிவாங்கும் நோக்கத்திற்காக பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க மறுக்கிறார் என ஆளுநர் ரவி அவர்கள் மீது புகாரானதை கொடுத்து ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இன்று வழக்கானது விசாரணைக்கு வருகிறது. பொன்முடி அவர்களுக்கு இன்று நடைபெறுகிற வழக்கு விசாரணையில் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படுமா அல்லது உச்சநீதிமன்றத்தில் இருந்து பொன்முடி அவர்களுக்கு எதிரான உத்தரவு வெளியாகுமா அப்படின்ற கேள்வியானது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது 1.74 கோடி ஊழல் வழக்கு பதியப்பட்டதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பின்பு அவருக்கு 3 வருட சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் பொன்முடி அவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்கவே பொன்முடி அவர்கள் அலாதி சந்தோஷத்தில் இருந்ததா சொல்லப்படுது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ரவியிடத்தில் அனுமதியானதை கேட்டிருந்தார். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் பொன்முடி அவர்கள் ஊழல்வாதியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஆளுநர் ரவி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கவே உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு துரோகம் செய்வதாகவும் மேலும் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்காமல் தன்னுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடிக்கியிருந்தாங்க. இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்சமயம் கிடைக்கப்பட்ட தகவலை பார்க்கும்போது பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி என்பது கனவில் கூட கிடைக்காது எனதான் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.